புதன் பகவான ராசி அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு பகவானினுடைய பயிற்சி என்னைக்கு நடக்க இருக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பொதுவாவே குரு பகவானினுடைய பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இடையில சில மாதங்கள் அதிசாரம் அப்படி வக்ரகதியில அமைப்புகள் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு ஆண்டு அப்படிங்கிறது குரு பகவானினுடைய ஒரு பூரணமான நல்ல பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். அதுல இந்த வருஷம் குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச குருவா இருக்க போறாரு. ஒரு அற்புதமான வாய்ப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பூரணமான பலன் அது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்க போகுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கொடுக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, குரு பகவான் இருக்கிற அமைப்பு ஒண்ணு, அவருடைய பார்வை பலன்களால கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அதுல உச்ச குரு பார்த்தா சும்மாவா இருப்பாரு, நிறைய நன்மைகளை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பாரு. குரு பார்வை அப்படின்னாலே ஒண்ணு தீருது, ஒண்ணு நம்மளை விட்டு பிரச்சனைகள் போகுது, ஒரு புது வரவு, நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே தொந்தரவா இருக்கக்கூடிய விஷயங்களை புரிய வச்சு நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. மனஸ்தாபங்கள்ல இருக்கவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க நம்மள. ஏன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்களால அடுத்த படியை எடுத்து வைக்க முடியாது. அந்த கன்னிராசி புதனினுடைய அம்சமா இருக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தடங்களாகி நிக்குது அப்படின்னு சொன்னா, எதுக்கு நிக்குது அப்படின்னு குழப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்த கட்ட மூவுக்கு அவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பர்ஃபெக்ஷனை எப்பவுமே விரும்பக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனான அமைப்பை குரு கொடுக்கறதுக்கு காத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லலாம். குழப்பமா இருந்த மனநிலைக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு குரு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி நள்ளிரவு சரியா 1:50 திங்கட்கிழமை அன்னைக்கு மங்களகரமான அந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்திற்கு உச்சம் பெறாரு. அதுல ஒரு 3 மாசம் நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த வருஷத்தோட அந்த 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்திற்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதம் 24ஆம் தேதியில உங்களுக்கு கடகத்திற்கே உச்சமாகி திருப்பி 6 மாதங்கள் அங்கேயே இருப்பாரு. இங்க போய் அங்க போய் வர்றதுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். அதிசார பயிற்சியை அந்த 3 மாதங்களுக்கு தனியா பிரிச்சு நான் கொடுத்துறேன். மொத்தத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உச்சகுரு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். அதுல கன்னிராசிக்கு லாபஸ்தானத்துல குரு உட்கார்றாரு. 11ஆம் இடத்துல முதல் கன்னிக்கு குரு யாரு, 4, 7 கூடைய குரு கேந்திரத்துக்கு அதிபதியா உடைய கிரகம். ஒரு கேந்திரத்துக்குரிய கிரகம் இப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துல இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வரைக்கும் புதிய விஷயங்கள், அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மகரத்தை குரு பகவான் பார்ப்பாரு. அது கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, ராசிக்கு அந்த 5ஆம் இடத்தை குரு பாக்குறது மட்டுமல்லாம அந்த 5ஆம் இட அதிபதியையும் குரு பாக்குறாரு. அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். அந்த குரு அப்படி வந்துட்டாலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தோட பலனா உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அந்த இடத்துல கிடைக்கும். குழந்தைகளுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திர பாவகத்தை சொல்லக்கூடிய இடம். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் எல்லாமே வீட்டுல நடக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறத நீங்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களோட வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு குதூகலமான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியத்தை பாக்குறதுனால இது ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு, பூர்வ ஜென்ம நல்ல விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நட்பா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த நட்புனால உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்கள் உருவாகும். ஏன்னா அது லாபத்துல குரு உட்கார்ந்து பூர்வ புண்ணியத்தை பாக்குறாரு. பூர்வ புண்ணியாதிபதியை பாக்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ராசிக்கு 7ல சனி பகவான் உட்கார்ந்து ராசியை பார்க்கும் போது கண்டக சனி அப்படின்னு சொல்றாங்க. கண்டக சனி அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்புகள், எதிர்பாராத விபத்துகள் மட்டும் இல்லாம ராசிக்கு 7ஆம் இடம் சமசப்தமான இடமா இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப், அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அல்லது நீங்க காதல் பண்றீங்க அது ஒரு பார்ட்னர். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே சில பிணக்குகள் 7ல இருக்கக்கூடிய சனி பகவானால கன்னி ராசிக்கு ஏற்பட்டது. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிற மனோபுத்தி ஸ்தானத்தை குரு பாக்குறதுனாலையும் அந்த பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பாக்குறதுனாலையும் 2 பேருக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒரு சுப பலன்கள் அந்த இடத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த சுப பலனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது வீட்டுல கல்யாணம் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால அந்த பாக்கியமும் கண்ணிக்கு இருக்கு. அந்த திருமண பாக்கிய அமைப்பு இருக்கு. திருமணத்துல இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஓரளவு நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விபத்துகள் கண்டங்களை சந்திக்க இருக்கக்கூடிய கன்னி
கன்னிராசிக்காரர்கள் கண்டக சனியா இருக்கக்கூடிய அந்த சனி பகவான உச்சகுரு பாக்குறதுனால நிறைய நன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிக்கு அப்புறமா அரசியல்வாதிகளுக்கு இதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, முதுமையில இருக்கவங்களுக்கு பெரிய பயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் தான் நோயை குறிக்கக்கூடிய இடம். பெரிய நம்ம நோய்வாய்ப்பட்டு இன்னொருத்தர் பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தத்துல சிக்கிறோமோ அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க. 6க்கு அதிபதி குரு பாக்குறதுனால நோய்க்கு தீர்வு கிடைக்குது. இந்த இடத்துல அறுவை சிகிச்சைகள் இல்லாம ஒரு உணவு முறைகளை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடும். கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இப்ப நடக்கக்கூடிய இந்த கண்டக சனி மூலமாகவும் அதுக்கு முன்னாடி இருந்த விரய சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல, தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிட்டு போயிரு கடவுளே அப்படின்னு வேண்டுறீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாகும் வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் மட்டும்தாங்க அதிகமா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரியே எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கோ, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடத்துலயும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா கூட நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கமெல்லாம் பேச மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தன்னோட கஷ்டம் அவங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஒரு ஆள் கூட கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கும் போது உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த 2024 2025 காலகட்டங்கள்ல ரொம்பவே மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விரய சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த விரய சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செலவு அளவுகளை அதிகமா என்னதான் நீங்க குறைச்சிக்க ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு வீண் செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும். கடந்த 2 வருஷமாவே பொருளாதாரத்துல ஒரு நடுநிலை அப்படிங்கிறது இருந்திருக்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறைவான பண மதிப்போட தான் உங்களுக்கு இருந்திருக்கும். வாழ்க்கையில இருந்துட்டு இருந்திருக்குமே தவிர சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாவே இருந்திருக்காது. வீண் செலவு அப்படிங்கிறது அதிகமாவே ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்திற்கு இருக்க போகுது. இருந்தாலுமே கூட ஒரு சில வருஷங்களினுடைய மாற்றங்கள் மூலமா இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாவே குறைய போகுது. முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தியானது குருவுடைய ராசி, அதாவது மீன ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாவே குறைய போகுது. அப்படி குறைய
குறையறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க செஞ்ச கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட தேவைக்காக என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாளா குரு பகவான் உங்க ராசியில 8ஆம் இடத்துல இருந்ததுனாலதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாளா கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இதன் மூலமா பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் நிச்சயமா உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது ஒன்றா இருக்குதுங்க. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு விஷயமாக தாங்க கருதப்படுது. இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போய் 10,000 15,000 சம்பளத்திற்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். தொழில லாபம் சற்று அதிகமாவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானா உங்களை தேடி வந்து சேரும். ராகு கேதுவால உங்களினுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த நபர்கள் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில்ல வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும். லாபம் அதிகமா கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் சீக்கிரமா கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருங்க. தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமா விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மூடி கிடந்த நிறுவனங்களை இப்ப நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிறைய விஷயங்கள்ல முதலீடு போட்டீங்க அப்படின்னா வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கல்களையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பிட்ட பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையாவே நடந்துருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏண்டா கன்னிராசியில வந்து ஆண்களா பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய நபர்கள் இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சீக்கிரமா பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.